இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப ஒரு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். நான் அதிகமா திட்டு வாங்குற ஒரே ஒரு கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தம்பி அப்படியே தலை மேல தூக்கி வச்சு ஆடக்கூடிய ஒரு நாத்தனார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி பல ரூபத்தில வந்து இருக்காங்க. அது எங்க ஃபேமிலில மட்டும் கிடையாது. எல்லா ஃபேமிலிலயுமே "டேய்! அக்கா நான் இருக்கேன்டா வரேன்" அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து எங்க வீட்டு அக்கா மட்டும் கிடையாது. இந்த ஊர் உலகத்துக்கே அவங்க ஒரு அக்கா அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் அச்சு. ஹாய். ஹலோ! ஹவ் ஆர் யூ? குட்டுடா. நீ எப்போ இவ்ளோ பெரிய ஆங்கர் ஆன? ஐயா பார்க்காம அப்படியே பிராண்டிங் அடிச்சு தள்ளுற. அக்கா எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்க ஓப்பனிங் இப்படி அடிக்கிற. நார்மலா ஃப்ளோல எனக்கு பேசுற. வந்து ஷோல வந்து இந்த மாரி வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, நம்மளுக்கு யாரையாவது இமிட்டேட் பண்ணணும்ல. அந்த மாதிரி வந்து நான் இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சது வந்து உன்னதான்க்கா. ஆனா நீ இமிட்டேட்டே பண்ணல. உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ஒரு பெரிய நான் ஒரு ரசிகை உனக்குன்னு உனக்கு தெரியும். ஃபார் யுவர் ஆக்டிங் ஒரு பக்கம். ஒரு லூஸ் தனத்துக்கு இன்னொரு பக்கம். அத தாண்டி மிகப்பெரிய ஃபேன் உனக்கு ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா, என் தம்பிய வந்து நீ கண் கலங்காம பார்த்துக்கிற அப்படின்றதுக்காக. ஸோ ஃபார் மை யோகி எனக்கு உன்ன பிடிக்கும். யாஹ்! ஓகே. கெரியர் ஆரம்பிக்கும்போது, நீங்க கேட்ட ஹர்ட்ஃபுல்லான வார்த்தைகள் என்ன? ம். அது இப்ப நெனைக்கும்போது என்ன மாரிலாம் ஃபீல் ஆகும்? ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு பதிலா இவங்க அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு இல்லையா? ம். அப்ப ஸ்வர்ணமால்யா வந்து யுஎஸ்க்கு மூவ் ஆயிடுறாங்க. "இந்த மூஞ்செல்லாம் பண்ணுமா? இளமை புதுமை அது எப்படிப்பட்ட ஷோ?" அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு வரும்பொழுது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. என்னடா இந்த ஷோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களா தான் போறாங்க. நான் ஒண்ணும் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லவே இல்ல. அவங்களா போறாங்க. இப்போ நம்ம அதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோம். நம்ம அத ஹோஸ்ட் பண்ண போறோம். இந்த மூஞ்சின்னு ஏன்டா மூஞ்ச பத்தி பேசுறீங்க? அப்படின்னு லைட்டா ஹர்ட் ஆச்சு. ஆனா வித்தின் 3 வீக்ஸ் அட அர்ச்சனா அப்படின்னு கல்கி மேகசினோட ஃப்ரண்ட் பேஜ்ல வந்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஹர்ட்ஃபுல்லா இருந்தது வந்து, நீ வேற என்ன வேணா பேசியிருக்கலாம். இந்த மூஞ்சி பார்த்து பேசிட்டாங்கடா அப்படின்னு லைட்டா ஃபீல் ஆயிட்டேன். அப்ப நீங்க செம்ம கியூட்டா இருப்பீங்க. இப்ப கூட அது செம்ம வைரல் ஆச்சு. ஒரு ஒரு ஆமா ஸ்ட்ரைப் டீ ஷர்ட் ஒரு ப்ளூ கலர் போட்டு, உள்ளியே நான் வந்து Zara தான் நிக்குதுன்னு நெனச்சேன். இல்ல, நான் இல்ல. அகைன் வந்து நாங்க பாக்குறேன். ஆக்சுவலி பண்ணோம். அத 25 இயர் சேலஞ்ச் ஒண்ணு பண்ணோம். அதே டீ ஷர்ட்ட சாரா போட்டு ஒரு ஆ ஃபோட்டோ எடுத்தா. அதே எஸ். போஸ்ல அதே கர்ல்ஸோட. பட் யாஹ்! ஐ மீன் ஓகே தான். அந்த ஒரு கிரிட்டிசிசம் தான் மேபி இந்த 25 இயர் ஜர்னிய பண்ண வச்சதுன்னு நெனைக்கிறேன் நானு. சூப்பர்.